அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த தினம் அறியாமை காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு இருந்தார்கள் என்பது தொடர்பாகவும், இஸ்லாத்தை முதலில் அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தை பிறருக்கும் எடுத்துரைத்து ஏராளமான நபித்தோழர்களையும் இந்த இஸ்லாத்தின் பால் அழைத்து வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது மாத்திரமின்றி இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய பல துன்பங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். துன்பத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உதவிகரம் நீட்டினார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதிவிலக்கு அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் உட்பட. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டது மிஹ்ராஜ் பயணத்துக்கு பிறகுதான். அந்த 5 நேர தொழுகை அல்ல, அது அல்லாமல் அதற்கு முன்பாக அல்லாஹ்வை வணங்கி வந்த தொழுகை. அப்ப இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுவும் போது உக்பா பின் அபி முஐத் என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செய்யறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை, நெருக்கடியை கொடுக்கிறான். அவர்களுடைய உடலுக்கு மிக பாதிப்பு தரக்கூடிய அளவுக்கு அந்த துன்பம் போகிறது. இந்த செய்தியே எப்படி அறிவிக்கப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிச்ச துன்பங்களிலேயே மிக அதிகப்படியான துன்பம் எது என்றுதான் நபி தோழர் கேட்கிறாங்க. அதுக்கு தான் இது பதிலாக வருகிறது. அந்த அளவிற்கு துன்பம். இப்படியான நேரத்துல உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இடையில பூந்து அவங்களுடைய கழுத்துல ரசூலுடைய கழுத்துல துணியை போட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பூந்து அதை தடுத்து, ஒரு மனிதர் அல்லாஹ் தான் இறைவன் என்ற சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அவரை நீங்க துன்புறுத்துறீங்களா? நீங்க எதுக்கு அவருக்கு இந்த பாதிப்பை கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்க அவங்களை காயப்படுத்துறீங்க? எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக இதை நீங்க செய்றீங்க என்று சொல்லி அந்த எதிரிகளிடத்தில் இருந்து பேசி அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்துல காப்பாத்துறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு மதிப்பு ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. அப்ப அவங்க அதை என்ன செய்யறாங்கன்னா, மதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் மற்ற நபி தோழர்கள் அவங்க வாழ்க்கையிலும் பல வகையான துன்பங்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அதே போல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்தின் மூலமாக ஓரளவு பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கும் துன்பம் தான், இருந்தாலும் ஓரளவு பாதுகாப்பு. அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன் அந்தஸ்தின் மூலமாக, குடும்பம் மூலமாக அவங்களும் ஓரளவு பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா இது இல்லாத மற்றவர்கள் இருக்கிறாங்களே இல்லையா, இவங்க ஒரு சாமானிய மனிதர்கள். அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு துன்பம் இருந்திருக்கும்? ஹதீஸ்கள்ல, வரலாற்று செய்திகள்ல இடம்பெறுகிறது. அவங்க மேனியில என்ன செய்வாங்கன்னா, இரும்பு சங்கிலிகளால் அவங்க போடப்பட்டு பிணைக்கப்பட்டு சுடு மணல்ல போட்டு வேதனை செய்யப்படுவாங்க. இதுலயுமே மற்றவங்க கூட ஓரளவு தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வைத்து கொண்டு தப்பித்து கொண்டாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அடிமைகள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அடிமைனா ஒரு ஆளுக்கு கீழே அந்த ஓனர் என்ன சொல்றாரோ அதுதான். இவங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இவரை என்ன செய்வாங்கன்னா, சிறு பிள்ளைகளுடைய கையில கொடுத்துருவாங்களாம். அவங்க அப்படியே தெருவுல இழுத்துட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆளு சிறு வயது உள்ளவர் தரை வருவா பேசிட்டாலே நமக்கு அது பெருமளவு போகும். சின்ன ஆளு தரை குறைவா அல்லது ஏதாவது திட்டா, நமக்கு சம வயசு உள்ளவர் திட்டா கூட நமக்கு கோபம் வரும். ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னா, சின்ன பசங்கள்கிட்ட ஒரு கயிறை கட்டி அவரை கொடுத்துடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே தெருவோரமா அப்படியே மணல்ல, சுடு மணல்ல இழுத்து கொண்டு வராங்க. ஆனா அந்த நேரத்துல கூட அவருடைய நாவிலிருந்து வந்தது
அஹது அஹது, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். மார்க்கத்தை விட்டு கொடுக்கல. அடிமையாக இருந்து இந்த பாதிப்பு உள்ளாக்கப்பட்டாலும் இந்த அளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு துன்பத்தை அவர் அனுபவிக்கும் போது அவர் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்து அவங்களை விடுவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க நம்ம நேற்றே பார்த்தோம், செல்வமுடையவங்களாக இருந்தாங்க. அதிக அளவுக்கு செல்வம் உள்ளவங்களா இருந்தனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடிமையை விலைக்கு வாங்கலாம். இவங்க இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக்கப்படும் போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை அப்படியே காசை கொடுத்து விடுவிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 7 அடிமைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காசை, பொருளாதாரத்தை கொடுத்து விடுவித்தார்கள். அடிமையை விடுவிக்கிறதுங்கிறது சாதாரணமானது இல்லை, எல்லாராலையும் விடுவிக்க முடியாது. சும்மா இன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்குற மாதிரியாவா? இன்னைக்கு விலை உயர்ந்த அளவுக்கு ஒரு செல்வமாக இருக்குமா இல்லையா? அது போன்றுதான் அன்றைக்கு அடிமை. அடிமை என்று இருக்கிறதுனா அது ஒரு மிகப்பெரிய செல்வம். அதை சும்மா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டுனா விடுவிக்க முடியாது, அவங்கள விடுவிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க பெரும் தொகை என்ன செய்யறாங்கன்னா கொடுத்து 7 பேரை என்ன செய்யறாங்கன்னா விடுவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காகவே அர்ப்பணித்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் அவங்களை போன்று தன் செல்வத்தை இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணித்த யாரும் இல்லை. அவர்தான் அந்த அளவுக்கு பொருளாதார உதவி செஞ்சு இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, இஸ்லாம் மேலோங்கிறதுக்கு வழிவகுத்திருக்கிறாரு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலாகித்து சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுறாங்களோ அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கே துன்பம் மேலோங்குது. அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா உதவி செஞ்சு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு உள்ள எதிரிகளுடைய அந்த வெறி, அவங்களுடைய அந்த குடைச்சல் என்பது பெருமளவுக்கு அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம மக்களை வாழவே முடியாது, பேசாம நம்ம வேற நாட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு துன்பம். கப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் ஆரம்ப காலத்துல பயங்கரமா வேதனை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அத தகவலை எல்லாம் நினைவுபடுத்தி அவங்கள அந்த வேதனையை காட்டுறதுக்கு பணிக்கிறாங்க. இவங்க தன்னுடைய துணியை அகற்றிட்டு காட்டுறாங்க. முதுகுல அந்த காயம் எதுவரை இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் மூத்தாயாச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாயாச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலம் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வே 23 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தன் காயத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த வடு அவங்கள்ட்ட அப்படியே இருக்கு. அந்த அளவுக்கு துன்பம், கடுமையான துன்பம். எல்லாரையும் ஊரை விட்டு ஒதுக்குறது ஒண்ணு, அடிக்கிறதுனா எப்படி, கொலை செய்யறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி என்ன செஞ்சாங்கன்னா சித்திரவதை செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனால. இந்த அளவுக்கு பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும்போது இவங்க உதவி செஞ்சு கொண்டிருந்த நிலையில் கடைசியில் இவங்களுக்கே தாங்க முடியல. இதுக்கு மேல நாம இந்த ஊர்ல இருக்க முடியாது, இந்த ஊர்ல இருந்தா நம்மளையும் உயிரோட விட மாட்டாங்க, அல்லது அல்லாஹ்வை வணங்க விட மாட்டாங்க, ரொம்ப பாதிப்பு மேலோங்கி போயிடுச்சு, பேசாம நாம இந்த நாட்டை விட்டே போயிடுவோம் என்று சொல்லி இவங்க என்ன செய்யறாங்கன்னா அபிசீனியாவை நோக்கி புறப்படுறாங்க. ஆரம்ப ஹிஜ்ரத். இதுக்கப்புறம் அவங்க ரசூலுல்லாஹ்வோட மதீனாவுக்கு போறாங்க. அது இல்லை, இது ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா இவங்க நம்ம அபிசீனியாவுக்கு போயிடுவோம் என்று சொல்லி அங்க கொஞ்சம் பாதிப்புலாம் கம்மி தான், பாதிப்புலாம் இருக்காது. அங்க ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி செய்யறாரு, அவர் பாதிப்புலாம் அதிக அளவுக்கு இல்லை. அதனாலதான் நிறைய பேர் அபிசீனியாவுக்கு போனாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போகணும் என்று நினைத்து போய் கொண்டிருக்கும் போதுதான் பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இப்னு தக்கீனா அவங்க இவங்க தடுக்கிறாங்க. இந்த செய்தி ஆரம்பத்திலே சுருக்கமா நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அபூபக்கர் நீங்க எங்க போறீங்க? இல்ல என் சமூகம் என்னைய இறைவனை வணங்க விட மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வை தொழுக விட மாட்டேங்கிறாங்க, என்னால இந்த ஊர்ல இருக்க முடியல, அதனால நான் போறேன். அப்ப அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, உண்மையை போன்ற நபர் வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, நீங்களாக விரும்பி வெளியே போக கூடாது, யாரும் உங்களை வெளியேற்றவும் கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க இரத்த உறவை பேணி வாழ்கிறீர்கள், உறவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதே போல பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த சுமையை நீங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக வேண்டி உழைக்கிறீங்க, விருந்தினரை கண்ணியப்படுத்துறீங்க. உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் ஊரை விட்டு போறது ஒரு உகந்தது கிடையாது. அதனால நீங்களாக வெளியே போக கூடாது, உங்களை யாரும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றவும் கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அவங்கள நீங்க மீண்டும் உங்க ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்து சொல்லும் போது அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா, போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாலை நேரத்துல குறைஷிகள்கிட்ட போய் இந்த மாதிரி அபூபக்கர் அவர் ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, நீங்கள் அவங்கள வெளியேற்றக்கூடாது, அவருடைய நன்மை இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி காட்டுறாங்க. இது என்ன, எந்த மாதிரியான நன்மைனா, முதலாக ரசூல்லாவுக்கு வகை செய்தி வரும்போது அவங்க பயப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை இழிவுபடுத்த மாட்டான், ஏன்னா நீங்க உறவை பேணி வாழ்றீங்க, விருந்தினரை கண்ணியப்படுத்துறீங்கன்னு சொல்லி ரசூல்லாவுக்கு ஒரு பட்டியல போட்டாங்களா இல்லையா. அதே தகவலை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இவங்க சொல்றாங்க, இவர் வந்து நல்ல மனிதர். அப்ப குறைஷிகள்கிட்ட சொல்றாங்க, இவங்களை நீங்க வெளியேற்றாதீங்க, ஊர்ல இருக்கட்டும், அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன். அப்ப குறைஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம், உங்களுடைய அடைக்கலத்தை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இவர் வந்து குர்ஆன் வசனங்களை ஓதுறாரு, தொழுகிறாரு. இப்ப இதை கேட்டு எங்க மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க, குழப்பம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த பொதுவா குர்ஆனுக்கு உள்ள சிறப்பு என்னன்னா, அந்த வசனத்தினுடைய தாக்கம் வந்து உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனுடைய வரிகள் ஒவ்வொன்றும் அப்படியே இனிமையாக இருக்கும், அது ஓதுறதே ராகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனுடைய இலக்கிய நயம், அந்த வசனத்தினுடைய பொருள் இது என்ன நம்மை அப்படியே இஸ்லாத்துக்கு வர செஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு குர்ஆன் அப்படிதான் சொல்றான். குர்ஆன் என்பது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்தது. அப்ப இந்த குர்ஆனை வந்து யாரு சொல்றாங்கன்னா, குறைஷிகளே சொல்றாங்க. குறைஷிகளே இதை பார்த்து பயப்படுறாங்க. அபூபக்கர் ஓதுறதை பார்த்து எங்க மனைவியில குழப்பம் அடைகிறாங்க, அந்த புது மார்க்கத்துக்கு அவங்க போயிடுவாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏற்படுது. அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க செய்ய விடாதீங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளை குட்டியில அங்க போயிடும், அபூபக்கரை ஏத்துக்கொண்டு அவங்களுடைய மார்க்கத்தை ஏத்து அப்படியே போயிடும், இஸ்லாத்துக்கு போயிடும் நினைக்கிறாங்க. அதனால இதை வந்து தடுத்துக் கொள்ளணும், கண்டிப்பா அபூபக்கர் செய்யக்கூடாது, நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொண்டு, சரி நான் வந்து தன் அளவிலேயே அதை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லும் போது அடைக்கலம் கொடுக்கப்படுது. இப்படியே சில காலம், சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு யோசனை, சத்திய மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தயக்கம், குர்ஆனை ஓதக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாதுன்னா இது என்ன வேலைக்கு ஆகாது, இனிமே இது வந்து இப்படி போறது சரியில்லை என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டினுடைய மைய பகுதியில முற்றத்துல என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒரு தொழு இடத்தை ஏற்பாடு செஞ்சு அங்க தொழுகிறாங்க, மீண்டும் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை ஓதும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உள்ள தனி சிறப்பு என்னன்னா, அவங்க குர்ஆன் வசனம் ஓதுனாலே அழுதுருவாங்க. கடைசி காலத்துல ரசூல்லா நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அபூபக்கரை தொழுக வைக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொழுக வைக்கிறதுக்கு படிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், அவர் ரொம்ப இலகிய மனம் உள்ளவர், குர்ஆன் வசனத்தை ஓதுனா அழுதுருவாரு, நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன குர்ஆன் வசனத்தை ஓதும் போதே அவங்களுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி அழுகுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவங்க இருக்கும்போது இவங்க தொழுது வச்சு அழுகும் போது அதை குறைஷி பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, என்னடா மனுஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை ஓதுறாரு. ஏன்னா நமக்கு அரபி தெரியாது, அவங்களுக்கு அரபி தெரியுமா இல்லையா, அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து எல்லாம் தெரியும். அப்ப அதை பார்க்கும்போது இது வித்தியாசமா இருக்கு, இவர் வேற அழுகிறாரு, அதனுடைய தாக்கம் இதையெல்லாம் பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா மீண்டும் குழப்பத்துக்குள்ளாகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்படுத்துறாங்க. ஆரம்பத்துல நான் கட்டுப்பட்டு இருக்கேன் என்று சொன்னாலும் கூட, ஆனா கடைசி வரைக்கும் நம்ம இப்படி இருக்க முடியாது, இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தணும், என் இறைவனை நான் வணங்குறதுக்கு யாரும் தடைப்பட முடியாது என்று சொல்லி மீண்டும் அதை என்ன செய்யறாங்கன்னா அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த குறைஷிகள் வந்து இப்படியே போனா சரி வராது, இப்னு தக்கினாவை கூப்பிடுங்க என்று சொல்லி அவரை வரவழைச்சு இந்த மாதிரி நாங்க அடைக்கலம் தரேன்னு சொல்லியிருந்தோம், ஆனா அவர் இந்த மாதிரி செய்யறாரு, இப்படி செஞ்சா அது நல்லா இருக்காது, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இப்படி செஞ்சோம், அதை நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்து என்ன செய்யறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து செய்யறதுனால அவங்க கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க, அது என்னுடைய அடைக்கலத்துக்கு சரியானது இல்லை, அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்படிதான் செய்வீங்கன்னா உங்க அடைக்கலத்தை, என் அடைக்கலத்தை திருப்பி தந்துருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா உங்க அடைக்கலத்தை எடுத்துக்கிறீங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய அடைக்கலமே போதும், உங்க அடைக்கலம் வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுடைய அடைக்கலமே போதும், அல்லாஹ்வே போதுமானவர் என்று சொல்லி அவங்க மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா அங்கேயே இருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்றாங்க என்பதை நான் பார்க்க முடியும். யாருக்கும் அஞ்சல் இல்லை, பயப்பட இல்லை, அவங்களுடைய எதிர்ப்புகளுக்கு ஆளாகல, சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கள் இல்லை. எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா மீண்டும் களப்பணி ஆக்குறாங்க. போனால திருப்பி கொண்டு வர வச்சு அல்லாஹ் எப்படி செய்யறாங்கன்னா, இவர் போயிருப்பாரு, திருப்பி கொண்டு வர வச்சு நீ இந்த சத்திய மார்க்கத்தை மீண்டும் பகிரங்கப்படுத்தி இதன் மூலம் பல பேர் வரட்டும், குறைஷியுடைய பெண்களே வரட்டும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரட்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு ஏற்பாடாக இந்த ஏற்பாடை செய்தான் என்பதை நாம் இந்த செய்தியில் இருந்து பார்க்க முடியுது.
அப்ப இது அவர்கள் தொடர்பாக உள்ள ஆரம்ப நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற செய்திகளை தொடர்ந்து அறிவோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.